वचन सुनेंगे। நம்ம ஆகஸ்ட் மாசம் இன்னைக்கு முதல் வாரத்துல வந்திருக்கிறோம். अगस्त महीना का पहला हफ्ते में हम आए हैं। முதல் வாரத்துல நம்ம கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். हम परमेश्वर की वाचा के वचन देखेंगे। நேற்று கூட 1ஆம் தேதி காலையில 5:30 மணிக்கு ஆராதனை இருந்துச்சு, வாக்குத்தத்த ஆராதனை. कल 1 तारीख था, यहाँ पे वाचा का प्रार्थना हुआ था 5:30 बजे 5:30 இருந்து 6:15 வரைக்கும் நடந்தது. और 5:30 से 6:15 जैसा हुआ था। அதுல நான் ஒரு 19 நிமிஷம் பேசியிருக்கேன், Facebookல இருக்கும். और वो मैं 19 minutes 19 मिनट तक मैंने प्रचार किया था, वो फेसबुक में है। நேத்திக்கு அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து எடுத்து பேசியிருக்கிறோம். काल का जो वचन वाचा का वचन है मैंने बात किया था, நீங்க அதை கேட்கலாம். आप लोग भी सुन सकते हैं। இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை தான் பார்க்க போறோம். அதே வாக்குத்தத்தை இப்போ அன்னைக்கு வந்து நிறைய பேர் வரல, और कल जो बहुत सारे लोग नहीं आए थे, वो जो वाचा का वचन हम देखने जा रहे हैं। அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வீக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை பிரசங்கம் பண்றோம். इसलिए हम पहला हफ्ता वो वाचा का वचन को प्रचार कर रहे हैं। பாத்தீங்கன்னா நேத்து பேசுனத காட்டிலும் இன்னைக்கு காலையில சொல்றது ரொம்ப முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். और काल जो बात किया वो बात को आज अगर हम बताएंगे तो और भी अधिक मुख्य बात रहेगा। ஆகவே உபாக புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், உபாக புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் और व्यवस्था विवरण हम देखेंगे 28. और उसका 28 अध्याय, व्यवस्था विवरण இந்த 28 अध्याय உபாக புஸ்தகம் 28ல और व्यवस्था विवरण 28 अध्याय में 1ல இருந்து 14 வசனம் 1 से लेकर 14 वचन तक பெரிய நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். और हमारे लिए आवश्यकता जो जो वाचा का वचन है वो दिया है। 14ல இருந்து और 14 से लेकर 68 வசனம் இருக்குது அங்க. और उसमें कम से कम 68 वचन है। அது ஃபுல்லா மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை பத்தி பேசுது. और मनुष्य के बारे में जो श्राप के बारे में उसमें बताया है। அப்படி என்ன கடவுளுடைய வார்த்தையை கேட்காத வாழுகிற மனுஷன் எப்படி சபிக்கப்பட்ட மனுஷனா இருப்பான்றத அந்த அந்த 14ல இருந்து 68 வரைக்கும் இருக்குது. और परमेश्वर का वचन ना सुन के कोई एक व्यक्ति कैसे श्रापित होके जिएगा करके वहाँ पे 15 से लेकर 68 वचन तक वो लिखा गया है। அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஆண்டவருடைய வார்த்தையை என்ன சொல்றாங்க, 2500 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. 2500. और परमेश्वर का वचन में लिखा गया है 2500 वाचा का वचन दिया है करके बाइबल में कहा गया है। இதெல்லாம் வந்து கர்த்தரை விசுவாசி அத்தனை பேருக்கும் உரிமையா எடுத்துக்கலாம். और जो भी परमेश्वर और विश्वास करते हैं ये सारे कुछ हम ग्रहण कर सकते हैं। இப்ப கூட அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், புதுசா வந்த அரசாங்கம் சில வாக்குகளை கொடுக்கறாங்க. और अभी जो नया सरकार तमिलनाडु का वो कुछ अपना वादा करते हैं, அது செய்யறாங்க, செய்யாத போயிடலாம். वो कुछ करेंगे या फिर नहीं भी कर सकते हैं। ஆனா தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறும். लेकिन परमेश्वर का हुआ एक एक जो वाचा का वचन वो जरूर पूरा होगा। ஏன்னா क्योंकि அவர் வந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிச்சு உடன்படிக்கை பண்ணி இது நடக்கும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துக்கிறாரு. और उसने क्योंकि अपने आप का लोहू बहाकर और दुख उठाकर पीड़ा सहकर वो वाचा का वचन दिया है, नया वाचा का वचन। சரி, 28ஆம் அதிகாரத்துல 28 अध्याय में 14 वचனம் ஆசீர்வாதமான வசனம் இருக்குது. और यहाँ पे 14 वचन तक पूरा आशीर्वाद का वचन है। 14க்கு சென்டர் எதுனா 7. और 14 का जो बीच वाला जो वचन है वो 7। அந்த 7 வார்த்தையை தான், அந்த 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். अभी हम वो 7 वचन जो है हम पढ़ेंगे। அது என்ன? उसमें क्या कहता है, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். अभी पढ़ेंगे। ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். यहोवा ऐसा करेगा कि तेरे शत्रु जो तुझ पर चढ़ाई करेंगे वे तुझ पर हार जाएंगे। वे एक मार से तुझ पर चढ़ाई करेंगे परंतु तेरे सामने से 7 मार से होकर भाग जाएंगे। நான் யோசிச்சேன், मैंने इसके बारे में सोचा। 14 வசனம் ஆசீர்வாதமான வசனம், और पूरे 14 वचन जो है आशीर्वाद का वचन ஆனா है। சென்டர் 7 இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். लेकिन बीच में एक जो वचन है 7 वचन में इस प्रकार एक वचन दिया என்ன है। வசனம் அது? उसमें क्या वचन है, உனக்கு விரோதமாய், அப்படின்னா எனக்கு விரோதமா, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் आपके விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். और यहाँ पे कहता है कि तुम्हारा जो विरोध में जो शत्रु है, जो दुश्मन है, वो तुम्हारे लिए वो विजेता देंगे।
ஒரு வழியா வருவாங்களா 7 வழியா ஓட செய்வாராம். वो एक तरफ से तो आएंगे लेकिन भागते समय 7 रास्ते से भागेंगे करके बोलते हैं। பாருங்க இன்றைக்கு நம்ம இத கவனிக்க வேண்டியதா இருக்குது அவசியமா. अभी हमें ध्यान से सुनने का आवश्यकता है। இன்றைக்கு நம்ம கர்த்தரை விசுவாசிச்சாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி हम परमेश्वर को आज ग्रहण करते हैं, कर लिया हो या फिर विश्वास நம்ம करते வந்து हैं, தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். हम परमेश्वर के राज्य में हैं, ஆனா பூலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். लेकिन हम संसार में ही जी रहे हैं। நம்ம பரலோகத்துல இல்ல. अभी हम स्वर्ग में नहीं हैं। ஆகவே இந்த பூலோகத்துல விழுந்து போன அந்த தூதன் அந்த பிசாசு என்ன பண்றான், எல்லாருடைய வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சி நாசமாக்க பாக்குறான். लेकिन यहाँ भी ये संसार में जो है, जो ऊपर से गिराया हुआ जो शैतान है, वो क्या करता है, मनुष्य के जीवन को नाश करने में लगे पड़े हैं। எப்படி தேவன் கண்ணுக்கு தெரியாதவரோ அவனும் கண்ணுக்கு தெரியாதவன். जैसे நம்ம கண்ணுக்கு தெரியாத கர்த்தர் எப்படியோ ஆவியா இருக்கிறாரோ அவனும் ஆவியா தான் இருக்கிறான். जैसे हम अपने आंख से परमेश्वर को नहीं देख पाते, उसी प्रकार शैतान को हम नहीं देख पाते हैं। அதே நேரத்துல அவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படுறது நமக்கு தெரியாது பாருங்க. उसी प्रकार वो आपके जीवन में जब प्रवेश करता है तो हमको नहीं पता चलता है। பாத்தீங்கன்னா இப்போ பிசாசு வந்து போன வாரம் கூட நம்ம சொன்னோம்ல, இந்த சில நேரத்துல ஒரு ஆள் மூலமா செயல்படுற அந்த ஒரு மாதிரி அவனை அழக்களிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப ஈஸியா தெரிஞ்சிடும் இந்த பிசாசுன்னு தெரிஞ்சிடும். और शैतान को हम इस प्रकार भी देख सकते हैं, किसी मनुष्य का, किसी व्यक्ति का अंदर में इस प्रकार वो गलत कार्य को जब दिखाता है तब हम देख सकते हैं। அது ரியலா தெரிஞ்சிடலாம். அதுல अभी हम उसमें पता चल जाता है, அது கூட எப்படின்னா அவங்க பண்ற சேஷ்டல வச்சுதான் தெரியும். क्योंकि उस प्रकार जब करता है तभी हमें पता चलता है। ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில வேலையில நம்முடைய செயல்பாடு கை கால் எல்லாத்திலும் அவன் வந்து ஈடுபட ஆசைப்படுறான் பாருங்க. क्योंकि हर एक कार्य में जो शैतान जो है, किसी का जीवन में चाहे काम में हो, हाथ पैर में किसी न किसी प्रकार वो नष्ट पहुंचाना चाहता है। எப்படி சண்டையின் மூலமாக, किसी प्रकार झगड़े के साथ, கோபத்தின் மூலமாக, चाहे गुस्से के साथ हो, எரிச்சலின் மூலமாக, कोई जलन के उत्साह के बारे में, பல விதத்துல बहुत प्रकार की चीजों में அவன் என்ன பண்றான், நம்முடைய வாழ்க்கையில உள்ள பூந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க பார்க்கறான் பாருங்க. हमारे जीवन में अंदर प्रवेश करे, जीवन को नष्ट करना वो चाहता है। ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த காலை வேளையில ஆகஸ்ட் மாசம் உனக்கு விரோதமா எழும்பும் சத்துருக்களை உனக்கு முன்பாக என்ன பண்ண முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பேன். लेकिन यहाँ पे आपको वचन में कहता है, आज के सुबह जो वाचा का वचन में परमेश्वर वो आपके शत्रुओं के विरोध में आपको जो है साथ देंगे, आपकी महिमा करेंगे करके। ஏன்னா அவனுடைய செயல்பாடு சிலது தெரியாது, அவன் தான் நம்ம வாழ்க்கையில செயல்படுறான்னு நமக்கே தெரியாது பாருங்க. क्योंकि शैतान हमारे जीवन में ही वो प्रवेश कर रहा करके हमको खुद पता नहीं चलता है। அதனால தான் வந்து நம்ம என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமையில சபைக்கு வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம், इसी प्रकार इसलिए हम रविवार को चर्च आते हैं और वचन को सुनते हैं, வீடுகள்ல ஜெபம் பண்றோம், हम घर में भी प्रार्थना कर रहे हैं, வசனத்தை வாசிக்கிறோம், हम वचन को पढ़ रहे हैं, அவரோட கூட கனெக்ஷனா இருக்கிறோம். हम हमेशा परमेश्वर संगति में रह रहे हैं। அப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு வந்து அவன் உள்ள வேலை செய்ய முடியாத போயிடும். इसीलिए उस संगति के द्वारा ही शैतान उतना ज्यादा हमारे असर नहीं कर सकता। இப்ப நான் இவரோட கூட பிஸியா இருந்து பேசினே இருக்கிறேன். अभी मैं इसके साथ बात करता हूँ, ऐसे बीसी के साथ। அப்போ இன்னொருத்தர் வந்து பேசும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், கண்டுக்க மாட்டேன், இவரோட நான் பிஸியா பேசிட்டு இருப்பேன். क्योंकि इनके साथ जब मैं बात करते समय और एक जन जब आके बात करेगा तो मैं इसमें बिजी हूँ करके इसीलिए उनसे ध्यान नहीं दे सकता। நான் இவரோட கூட பிஸியா பேசாத போது उनके साथ बिजी के साथ हम बात करते समय இன்னொரு ஆளியா வாழ்க்கையில உள்ள பூந்துடுறாரு. और एक जन जो है हमारे अंदर में नहीं बात कर सकते। அதத்தான் நம்ம என்ன பண்ணோம், கடவுளோட பிஸியா இருந்து நல்லா கர்த்தரை விசுவாசி ஜெபிச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில உள்ள நுழைய முடியாது. इसी प्रकार हम परमेश्वर के साथ बिजी होके उनके साथ आराधना स्तुति और वचन पढ़ते समय हम जब रहेंगे, शैतान हमारे बीच में प्रवेश नहीं कर सकता। அப்ப அவரோட நம்ம கூட நம்ம சேர்ந்து வாழும் போது इसके जब परमेश्वर से हम मिल के बढ़ेंगे, குடும்பத்துல சமாதானம் இருப்போம், परिवार में समाधान रहेगा, ஆசீர்வாதமா இருப்போம். आशीर्वाद रहेगा, ஏன்னா அவரு உள்ள வந்து கலகம் மூட்ட மாட்டாரு. क्योंकि उसके अंदर वो आके नहीं झगड़ा कर सकता। ஆனா அவரோட பேசாத போது उसके साथ बात करते समय அவன் நம்ம கூட உள்ள வந்து பேசிடுறான், और एक जन आके बात करना है, அவன் என்ன பண்ண கலகம் மூட்டிடுவான். अभी वो क्या करेगा, हमें झगड़ा उत्पन्न करेगा। அப்போ யார் மேல, किसके ऊपर? உங்க வீட்டுக்காரங்க மேலே கலகம் மூட்டுவான், चाहे आपका परिवार में हो, உங்க குடும்பத்து மூலம் கலகம் மூட்டுவான். आपके परिवार में झगड़ा उत्पन्न करेगा। அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க டரா இல்ல பயம் இல்ல என்ன சண்டைக்கு என்ன சொல்றது, झगड़ा 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 ஆயிடும். उसी के द्वारा ही झगड़ा उत्पन्न हो जाता है। ஆகவேதான் நம்ம பிஸியா தேவனோட இருக்கிற நம்ம காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கிறதுல அதுல பிஸியா இருக்கணும். ஏன்னா நான் அவரோட கூட பிஸியா இருக்கும் போது அவன் நம்ம கூட வந்து உள்ள நுழைய முடியாது.
इसीलिए हमेशा परमेश्वर के साथ हम व्यस्त रहते समय, चाहे सुबह हो शाम हो, प्रार्थना में आराधना में, तो दूसरा जो है हम उसको जागा नहीं देंगे। இது நான் லாஸ்ட் சொல்ல வேண்டியதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ये मैं लास्ट आखिरी में बोलने वाला था, लेकिन शुरुआत में आपको இதான் बोल दिया। ஃபினிஷிங். ये जो है இப்போ ஸ்டார்டிங் பண்ணுவோம். अभी हम शुरुआत करेंगे। இங்க சொல்றாரு, உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பாராம். यहाँ पे कहता है, திருப்பி வாசிங்க. यहोवा ऐसा करेगा कि तेरे शत्रु जो तुझ पर चढ़ाई करेंगे वे तुझसे हार जाएंगे। वे एक मार्ग से तुझ पर चढ़ाई करेंगे, परंतु तेरे सामने से 7 मार्ग से होकर भाग जाएंगे। பழைய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா हम पुराने नियम से देखने இந்த से சத்ருவை எப்படி தேவன் வந்து சித்தரிக்கிறார்னா, சத்ருவை எப்படி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி காமிக்கிறார்னா, और पुराना नियम में अगर हम देखेंगे तो जितने भी शत्रु है कैसे यहाँ पे परमेश्वर यहाँ पे दिखाते हैं कि இஸ்ரவேல் ஜனங்கள் जो इसराइली लोग हैं அவங்களோட கூட எதிர்த்து போராடுகிற எல்லா மனிதர்களையும் சத்ருவா சித்தரிக்கிறார் கர்த்தர். और उनके विरोध में जो भी है वो सारे लोगों को जो शत्रु के हिसाब से दिखा रहे हैं। அதான் பார்வோனா கூட யாரு, பார்வோன் ராஜாவா இருக்கலாம், और फारून भी हो सकता है एक राजा है, ஆனா பார்வோனுக்கு பின்னால பிசாசு வேலை செய்யறான். लेकिन फारून के जो पीछे है शैतान कार्य करता है। அப்ப அதே மாதிரி தான் பாருங்க, பழைய ஏற்பாடுல வந்து இந்த சண்டை போடுறது, எதிரிகளை போய் அடிக்கிறதுலாம் என்னன்னா, அவங்களுக்குள்ள சத்ருவா, அவங்க சத்ரு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா செயல்படுறாங்க. क्योंकि इसलिए पुराने नियम में जो है जितने भी जो है उनके विरोधी थे, शत्रु जो थे, शैतान उनके साथ में कार्य करता था, तभी उनके साथ लड़ाई झगड़ा होता था। இன்னைக்கும் அப்படிதான் நடக்குது பாருங்க. आज भी इस प्रकार चलता है। ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், हम क्या सोचते हैं, சத்ருவை கண்டுக்கிறதே இல்ல, சத்ரு கிடையாது இல்ல, हम शैतान को ध्यान नहीं देते हैं। இதுல வந்து ஏதோ மனுஷன் சண்டை போட்டுக்கிறாங்க, हम सोचते हैं कि मनुष्य झगड़ा हो रहा है மனுஷன் கொலை பண்ணிக்கிறான், और मनुष्य ही मनुष्य का खून कर रहा है। இப்படிதான் பாருங்க, இப்ப நாட்டுக்கு நாட்டு, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் கூட சண்டை நடக்குது. अभी देश के देश हो कि राज्य के राज्य जो है झगड़ा होता है। இதுக்கு பின்னால சத்ரு இருக்கிறான் பாருங்க, பிசாசு. लेकिन इसके पीछे जी है शैतान का काम है, शत्रु का काम है। எல்லா சண்டைக்கும், எல்லா சச்சரவுக்கும், எல்லா போராட்டத்துக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் சத்ரு தான் காரணம். सारे समस्या का, सारे झगड़ा का, सारे जो विरोध का जो काम है वो शैतान का ही काम है। நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, இது அவங்க வந்து அவங்க சண்டை போட்டுக்கினாங்க, அவங்க இப்படி பின்னால பேய் தான் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். हम ये सोचते हैं कि ये लोग तो झगड़ा कर रहा है, वो लोग झगड़ा कर रहा है, लेकिन उसके जो पीछे जो है काम करता है वो शत्रु शैतान का முதல் काम है। ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில வந்து அவங்கள பிரிச்சான் பாருங்க. पहला जो आदम और हवा के जीवन में आके वो दोनों को अलग कर दिया। அப்படியே இப்ப என்ன பண்றான், ஃபேமிலிக்குள்ள வரான், தெருவுக்குள்ள வரான், தேசத்துக்குள்ள வரான், எல்லா இடத்துலும் வேலைக்குள்ள வந்துடுறான், வந்து எல்லாரும் வாழ்க்கையில வந்து உள்ள பூந்து சண்டை போட வைக்கிறான். उसी प्रकार वो परिवार के में आ रहा है, उसी प्रकार वो गांव में आ रहा है, उसी प्रकार राज्य में आ रहा है, और सारे लोग को अलग करके वो झगड़ा करा रहा है। எல்லாத்துக்கு பின்னால சத்ரு இருக்கிறான். सारे कार्य के पीछे जो है शत्रु का ही काम है। இதுதான் வந்து வேத வசனம் நமக்கு சொல்லுது. यही जो परमेश्वर का वचन हमें कहता है। அதுக்காக கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு நடுவுல 7ஆம் வசனம் ஏன் அப்படி சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முறியடிப்பேன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? इसलिए वो सारे आशीर्वाद का वचन दे के बीच में 7वां वचन में क्या कह रहा है कि मैं शत्रुओं को जो यहाँ पे तो मैं हराऊंगा करके। எந்த காரியம், நீங்க ஒரு வேலையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், चाहे कोई काम हो, चाहे बिजनेस हो, ஒரு டிராவல் பண்றீங்க இருக்கட்டும், चाहे आप कहीं पे यात्रा कर रहा हो, அவன் என்ன பண்றான், உள்ள பூந்து அதை கெடுக்க பார்ப்பான். कैसे भी करके उसको नष्ट करना चाहेगा। ஆகவேதான் சத்ருவே நான் என்ன பண்ண உன்கிட்ட ஒப்பு கொடுப்பேன்றாரு. इसलिए यहाँ पे कहता है तुम्हारा जो विरोधियों को तुम्हारा महिमा करने के लिए दूंगा करके। ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டோம், हम इसको जो ध्यान नहीं देते हैं, இதெல்லாமா சத்ரு அப்படி நினைக்கிறோம். हम सोचते हैं ये क्या कोई शत्रु है। எல்லாத்துக்கு பின்னால சத்ரு இருக்கிறான். सारे कार्य के पीछे ही शत्रु का काम होता है। பிசாசு இருக்கிறான். அதான் பிசாசு தான் சத்ரு, சத்ரு தான் பிசாசு. ये शत्रु जो है वो शैतान है, और शैतान ही जो शत्रु ही है। ஆமா, பிசாசுன்றது பெரியவன், जो शैतान जो बड़ा है, அதம்மா பிசாசுக்கு அதான் பிசாசு. அப்புறம் வந்து அந்த அதிலே பல ஆவிகள் இருக்குது. இந்த என்ன வியாதியின் ஆவி, வறுமையின் ஆவி, சண்டையின் ஆவி, அந்த மாதிரி எல்லா ஆவிகள். शैतान जो मैन उसका जड़ है, और उसका साथ अलग अलग प्रकार की जैसे बीमारी हो गया, झगड़ा करने वाला होगा, डहा डालने वाला, जो फूट डालने वाला, ये एक उसका शत्रु का काम है। கோபத்தின் ஆவி, ये जो गुस्सा करने वाला जो आत्मा है, விபச்சாரத்தின் ஆவி, व्यभिचार करने वाला आत्मा, எல்லாம் ஒரு ஸ்பிரிட். ये एक आत्मा है.
நம்மையே தெரியாத நம்ம வாழ்க்கையில செயல்படுவோம். हमें नहीं पता हमारे जीवन में आके मिल जाएगा। ஆகவே தான் நம்ம கடவுளோட ஒரு பிஸியா இருக்கிறோம். इसलिए हम परमेश्वर के साथ व्यस्त रहना है। சரி, 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல லேவியராகும் 26ஆம் அதிகாரம் 7ல இருந்து 13 வரைக்கும் கடவுள் ரொம்ப நல்லவர் பாருங்க. இந்த காலவேளை பயமுறுத்தல. அவர் சொல்றாரு, இந்த சத்ருவே உனக்கு உன் வாழ்க்கையில செயல்படுகிற சத்ருவை நான் காலி பண்ணிடுறேன். आपका जीवन में रहने वाला जो शत्रु को जो है मैं यहाँ पे खत्म करूंगा करके कहता है। நான் இருக்கிறேன் உனக்கு கூட. मैं आपके साथ हूँ। அவன் உள்ள வந்து உன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறான். वो आपका जीवन में आके अंदर में नष्ट करने के लिए देख रहा है। வேலையை கெடுக்க பாப்பான். आपका काम को नष्ट करने के लिए चाह रहा है। உன் வியாபாரத்தை கெடுக்க பாப்பான். आपका जो व्यापार है उसको नष्ट करने के लिए உன் சபையை கெடுக்க பாப்பான். आपका कलीसिया को नष्ट करने के लिए वो चाह रहा है। ஆராதனையை கெடுக்க பாப்பான். आपका आराधना को नष्ट करने के लिए चाह रहा है। ஃபேமிலி வாழ்க்கையை கெடுக்க பாப்பான். आपका परिवार का जो जीवन को नष्ट करने के लिए அந்த चाह रहा है। சத்துருவே நான் ஒன்னிலதாக்குறேன் लेकिन उसका वो जो शत्रु को मैं जो नष्ट करूंगा அப்படின்றாரு. इस प्रकार कहता है। பாருங்க 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 26 7ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கிறேன். ले व्यवस्था उसका 26 अध्याय और 7 से लेकर 13 तक पढ़ेंगे। கவனிங்க, பைபிளை பாருங்க. आप बाइबल को देखिए। உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தினால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். यहाँ पे 7 में पढ़ेंगे हम। ले व्यवस्था 26 अध्याय 7। और तुम अपने शत्रुओं को मार भगाओगे और वे तुम्हारे तलवार से मारे जाएंगे। तुम में से 5 मनुष्य 100 कर और 100 मनुष्य 10,000 को खदेड़े और तुम्हारे शत्रु तलवार से तुम्हारे आगे आगे मारे जाएंगे। பாருங்க, முதல்ல எடுத்துன்னு சொல்ற 7ஆம் வசனத்துல அதே 7 வருது பாருங்க. 7ஆம் வசனம் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். यहाँ पे जैसे 7 में कहता है और तुम्हारे अपने அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். तुम अपने ஃபுல்லா வாசிங்க. शत्रु को मार भगाओगे करके कहता है। பாருங்க, அப்ப என்ன சொல்லுங்க, நான் என் வீட்டுல இருக்கிற என் வாழ்க்கையில சத்ருவை துரத்திடுவேன் இயேசு நாமத்தினால. आप बोलिए कि मैं जो घर में रहने वाला शत्रु और परिवार में रहने वाला शत्रु यीशु के नाम से भगाऊंगा। சொல்லுங்க, என் வீட்டுல என் வாழ்க்கையில வருகிற சத்ருவை இயேசு நாமத்தினால துரத்துவேன். मेरे घर में मेरे परिवार में आने वाला जो भी शत्रु है यीशु मसीह के नाम से मैं भगाऊंगा। இங்க சொல்ற துரத்துவீர்கள் சொல்லி இருக்கிறாரு. यहाँ पे कहता है कि उसको भगाना करके भगाऊंगा करके। அதுக்கப்புறம் பாருங்க, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்கள் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். यहाँ पे कहता है तुम्हारा जो 5 और 100 लोग जो है यहाँ पे 10,000 जो शत्रुओं को भगाएंगे करके कहता है। இங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். यहाँ पे बहुत मुख्य है। இன்னொரு என்ன பண்ணுவாங்க, 5 பேரு 100 பேரை துரத்துவாங்களாம். ये जो 5 लोग जो है 100 लोग को भगाएंगे। அப்புறம் வேற என்ன, 100 பேரு और जो 100 लोग जो है 16,000 பேரை துரத்துவாங்களாம். और वहां पे 16,000 लोग को भगाएंगे करके कहता है। 5னா அப்புறம் 100க்கு கொஞ்சம் மல்டிப்ளை பண்ண எவ்வளவு கம்மியா தானே ஆகும். अगर हम 5 को अगर गुणा करेंगे 5 பேர் அதான் எவ்வளவு, எத்தனை பேரு, 5 பேரு 100 பேரை துரத்துவாங்கன்னா 100 பேரு அதுக்கு மல்டிப்ளை பண்ண ரொம்ப கம்மியா வரும். ஆனா சேர்ந்தா எக்கச்சக்கமா துரத்துவாங்கன்றாரு. लेकिन यहाँ पे अगर मिल जाएंगे तो जो बहुत लोगों को भगाएंगे करके कहता है। இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, और एक जगह में लिखा गया है ஒருவர் 1000 பேர் துரத்துவீங்க, एक व्यक्ति 1000 लोग को भगाएंगे 2 பேர் 16,000 பேரை துரத்துவீங்க. और 2 व्यक्ति जो है 16,000 पेड़ 1600 लोगों को भगेंगे करके कहता है। அப்ப பாருங்க, மல்டிப்ளை சேர்ந்தா நிறைய பேர் பெரிய வெற்றி வருது. और यहाँ पे जुड़ने के द्वारा बहुत बड़ा विजेता आ रहा है। ஒரு ஆளா இருக்கும் போது சின்ன வெற்றி கிடைக்குது, एक व्यक्ति रहते इसमें एक छोटा सा विजय मिल रहा है। ஆனா வீட்டுல 2 பேர் சேர்ந்தா பெரிய வெற்றி கிடைக்குது. लेकिन घर में 2 व्यक्ति जब जुड़ते हैं तो बड़ा सा एक विजेता मिलता है। இங்கதான் விசுவாஸ் வேலை செய்யறான். यहाँ पे ही शैतान कार्य करता है। என்ன வேலை செய்யறான், நீ சேர்ந்தீனா பெரிய வெற்றியே வந்துரும் உனக்கு. क्योंकि आप जुड़ जाएंगे ना, एकता हो जाएंगे तो बड़ा सा विजय मिलेगा। ஆகவே நம்மள சேர விடாதே பிரிச்சினே இருப்பான் பாருங்க. इसलिए
वो मिलने नहीं देता, हमें अलग करता है जीवन में। அது குடும்பமா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சேர்ந்து செயல்படவோ அல்லது சேர்ந்து ஒருமனப்படவோ விடவே மாட்டான் எந்த காரியத்திலும். चाहे वो परिवार में हो सकता है, पति पत्नी में हो सकता है, लेकिन शैतान कभी नहीं चाहता कि आप एक हो, एकजुट हो, क्योंकि आप मिल जाने से बड़ा विजेता मिल जाएगा। எனக்கு தோசை வேணும்னா உங்களுக்கு இட்லி வேணும்னு கேட்பான். जो एक व्यक्ति अगर मुझे डोसा चाहिए बोलेगा तो दूसरा इडली चाहिए बोलेगा, அதெல்லாம் பரவாயில்ல, ये कोई बात नहीं है। தோசை ஊத்தி கொடுத்துடலாம், இட்லி ஊத்தி கொடுத்துடலாம். चाहे डोसा दे सकते हैं या फिर इडली दे सकते हैं, ஆனா அவன் நம்ம கேட்கறதே வித்தியாசமா இருக்கும் ரெண்டு பேரும். लेकिन दो जन पूछते समय थोड़ा अलग हो सकता है। அப்ப எங்க என்ன பண்றது? தோசையை ஊத்தி கொடுத்தேன், எனக்கு தோசை உனக்கு இட்லினா சரி அதே மாவு ஊத்துப்பா அப்படின்றோம். मुझे डोसा और उनको इडली चाहिए तो कोई बात नहीं, वही आटा जो गूंदा हुआ डाल दो करके बोलेंगे कोई बात नहीं। ஆனா பேசுறதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி பேசுனீங்க, நான் ஒரு மாதிரி பேசுனா அங்கதான் பிரச்சனை நடக்குது. लेकिन बात करते समय अगर मैं अलग बात करूंगा और सामने वाला अलग प्रकार से बात करते, वहां ही समस्या शुरू होता है। இங்கதான் பிசாசு உள்ள வந்து கொளுத்தி போடுறான் வாழ்க்கையில. और उसी समय ही शैतान वो जीवन में जो है समस्या डालता है। அதான் சொல்றாரு, இந்த பிசாச உன் வீட்டுல வாழ்ற உன் பிசாச ஏதோ விதத்துல அது வருது, அதை துரத்துவே நீ. आपका शैतान जो है आपका घर में हो या फिर किसी की प्रकार के काम में अगर आता है, उसी समय शैतान को ரொம்ப भगाना है। பெரிய வெற்றி வரணும் சேர்ந்துங்க. अगर बड़ा सा विजेता चाहते आप एक साथ जुड़िए। அதான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடின யாருமே வரல, நீங்க சில பேர் தான் வந்தீங்க. और पहला गीत गाया था, कोई भी नहीं आया था, कुछ लोग सिर्फ आए थे। ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் அப்படின்னு பாடணும். इस प्रकार वो गीत था, हम सब एक साथ मिलकर गाएंगे और शैतान को भगाएंगे करके, தேசத்தை சுதந்தரிப்போம். और इस देश को जो जीत लेंगे। குடும்பத்தை கூட இல்ல, सिर्फ परिवार में नहीं, சேர்ந்துட்டா உலகத்தையே சுதந்தரிக்கலாமா. क्योंकि अगर हम मिल जाएंगे, एकता हो जाएगी, तो पूरे संसार को जीत लेंगे। அதனால தான் வீட்டுல நம்மளுடைய வாழ்க்கையில சேர்ந்து நம்மள வாழ விடவே மாட்டான் சத்ரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டை நான் ஒன்றாக்கிடுவேன், சேர்த்துருவேன், நீங்க எல்லாம் சபை ஊழியங்கள் எல்லாமே நான் சரி பண்ணிடுறேன்றார். इसीलिए वो शैतान क्या करता है, घर में परिवार में एकता होकर बढ़ने के लिए वो नहीं देता है, लेकिन परमेश्वर कहता है मैं तुम्हें बढ़ाऊंगा, परिवार को एक करूंगा और तुम्हारा काम और सेवा को भी बढ़ाऊंगा करके। யாருமே ஒரு ஆமென் இல்ல பாரு, யாருமே ஒரு ஆமென் கை தட்டாதீங்க, ஆமென் சொல்லுங்க, வாய் தட்டு கையெல்லாம் வேணாம், मुंह खोल के ஆமென் आप சொல்லுங்க. आमेन बोलिएगा। ஆமா, எங்க வீட்டுல இருக்கிற எங்க பிரச்சனையை துரத்துவான்னு சொன்னா ஆமென். और मेरे घर का सारे समस्या को मैं भगाऊंगा करके बोलते समय आप आमेन कहना है। அப்படின்னா என்ன? கடவுள் சொல்றாரு, ஆமாப்பா நான் எஸ் 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 ஆண்டவரே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றீங்க. इस प्रकार है कि परमेश्वर कह रहा है और मैं हाँ हाँ इस प्रकार करके आप ग्रहण कर रहे जैसा है। நான் அதுதான் சொன்னேன்ல, ஒருத்தர் வீட்டுல கூப்பிட்டாங்கன்னா என்னன்னு கேட்கறோமா இல்லையா? अगर घर में कोई अगर बुलाता है तो क्या करके आप सुनेंगे कि नहीं? அப்படி சொல்லும் போது எஸ் ஆமா ஆண்டவரே, நிஜமா நான் நம்புறேன் ஆண்டவரே. और इस प्रकार सुनते समय हाँ यस करके हाँ परमेश्वर में विश्वास करता हूँ करके क्या, அப்ப நீங்க தேவனோட கூட அலர்ட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். आप परमेश्वर के साथ जागरूक है का मतलब है। ஓகே आमेन, ஓகே, ठीक है। தூங்காதீங்க. வாய் 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 வந்து ஆமென் அல்லேலூயா சொல்லணும் சார். கொஞ்சம் இல்லைன்னா என்ன பண்ண, அதுக்கு ஒரு நான் ஏதாவது காணிக்க கொடுக்கட்டுமா? उसके लिए आपको आमेन हालेलुया करना है, उसके लिए क्या मैं आपको कोई टिप இல்ல देना? சொல்லுவாங்க ஏதாவது தட்சிணை வைக்கட்டுமா சார்? வாய் போலோ ஆமென் அது ரொம்ப முக்கியம். ये बहुत जरूरी है, आमेन हालेलुया कहना बहुत जरूरी है, ஏன்னா இப்படிதான் வேலை செய்யுது. क्योंकि इस प्रकार ही कार्य करता है। இல்லைன்னா வேலை செய்யாது. நீங்க வந்துட்டு போய் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா வேலை செய்யாது. ऐसे ही अगर आपके आके खाली बैठ के अगर चले जाएंगे तो वो कार्य नहीं करेगा। விளங்குதா? आप समझ रहे हैं? விளங்குதா? आप समझ रहे हैं? பாயப்பா ஆண்டவரா, ஆண்டவரே வாயில இருக்கிற பேய் பிசாசெல்லாம் துரத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால சொல்லுங்க. வாயில இருக்கிற பிசாசெல்லாம் ஓடு ஓடு. मुंह में जो शैतान के कार्य है यीशु मसीह के नाम से हम भगाते हैं। பிசாசு வந்து அப்படிலாம் இல்ல, शैतान जो इस प्रकार नहीं है, இதுலயே பிசாசு வேலை செய்து. मुंह भी बंद करके शैतान कार्य करता है। விளங்குதா? आप समझ रहे हैं? மனுஷன் ஆனா தான் பிசாசு நினைச்சுக்காதீங்க. आप ऐसा ना सोचिए ऐसे ही करके शैतान आएगा கடவுளுடைய करके। வார்த்தையை கேட்டு ஆமென் சொல்லுனா அதுவும் ஒரு பிசாசு தான். अगर परमेश्वर का वचन अगर सुन के आमीन नहीं बोल पा रहे तो वहां भी शैतान रुकावट दे रहा है। நான் துரத்தும் போது சொல்லுவோம் பாரு, ஏசு சொல்லும் அது சொல்லும், அது வாயை தந்து பல்ல மாட்டான். और जैसे भगाते समय कहता है शैतान इस पर हमें नहीं जाऊंगा करके। இது கிண்டல்லாம் இல்ல, இதுதான் நிஜம். ये मजाक के लिए नहीं है, ये सत्य है। ஆமென் आमेन ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அடுத்தது பாருங்க, अगला हम देखेंगे 9ஆம் வசனம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து
உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். 9-10 வாசிங்க. और 9 और 10 में पढ़ेंगे, और मैं तुम्हारी ओर कृपा दृष्टि करूंगा और तुमको फलवंत करूंगा और बढ़ाऊंगा और तुम्हारे संग अपने वाचा को पूर्ण करूंगा और तुम रखे हुए पुराने अनाज खाओ पियो और नए के रहते भी पुराने की निकालोगे. आमीन. என்ன சொல்றான்? வேற சத்ரு தொடுத்தது மட்டும் இல்ல, सिर्फ शैतान को भगाना ही नहीं है, சொல்றாரு உங்களையும் என்னையும் பெருக பண்ணுவாராம். वो आपको और मुझे फलवंत करेगा. உங்க உடன்படிக்கை பண்ணிடுவேன் அப்படின்றாரு. यहाँ पे वाचा बांधूंगा करके कहता இப்போது है. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்தை இடம் உண்டாக்கும்படி பழையதை விளக்குவீர்கள். यहाँ पे कहता है पुराने साल का जो अनाज खा के भी नया साल का अनाज आने के बाद पुराने साल का अनाज खाओगे करके என்ன कहता है. சொல்றாரு? यहाँ पे क्या कहता है? உங்களுக்கு அந்த தட்டுப்பாடு இல்லாத இருக்கும்ன்றாரு. அதான் குறைவில்லாத இருக்கும். यहाँ पे आपको कोई कमी घटी नहीं रहेगा. ஆமா, ஏன்னா வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா இது புதுசு, சரி புதுசு வந்துடுச்சு, இனி பழசு வேணான்ற அளவுக்கு கொடுத்துனே இருப்பார் கர்த்தர். क्योंकि परमेश्वर आपको आपका जो अनाज आते रहेगा, नया भी आते रहेगा, फिर भी आपको पुराना जो है आप खाते रहेंगे. ஆமென். आमीन. பிறகு பாருங்க, அப்படின்னா கண்டினியூஸா நமக்கு ஆசீர்வாதம் வந்து நிற்கும். क्योंकि निरंतर हमारे लिए आशीर्वाद आते रहेगा. ட்ரை ஆக மாட்டீங்க நீங்க. वो वहाँ पे सूखा नहीं पड़ेगा. ஆமென். आमीन. பாருங்க, நம்ம இந்த இவ்வளவு பெரிய மீட்டிங் நடத்தணும், போன 2 நாள் மீட்டிங் நடத்தணும், இந்த பாஸ்ட் மீட்டிங் நடத்தணும். और पिछले हम 2 दिन का प्रार्थना चलाया था, फिर पासवान का मीटिंग चलाया था. அந்த மீட்டிங் நடத்தும் போது பாத்தீங்கன்னா கையில எல்லாம் காசுல கிடையாது. क्योंकि वो मीटिंग चलाते समय हाथ में तो पैसा कुछ भी नहीं था. காசு இல்லாத நடக்குமா? ஏதாவது बिना पैसा से कुछ हो सकता है? காசு வேணும். सब में पैसा चाहिए, ஆனா அதை காட்டிலும் அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஃபெய்த் வேணும். लेकिन उसको प्राप्त करने के लिए उसका विश्वास भी चाहिए. விசுவாசம். विश्वास चाहिए. அப்ப அந்த 2 மீட்டிங் 3 மீட்டிங் பாஸ்ட் மீட்டிங் எல்லாமே ஒன்னு பேங்க்ல கிடையாது, கையில கிடையாது. ஆனா தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை விசுவாசம் அவர் வந்து எல்லாத்தையும் சரியாக்கி நடத்தி கொடுத்தார். वो जो 2 मीटिंग और पासवान मीटिंग 3 मीटिंग जो चलाया है, उसमें ना बैंक में कुछ था और ना हाथ में कुछ पैसा था, लेकिन वो विश्वास है जो परमेश्वर उस चारे कुछ पूरा किया. ஆகவே இந்த 3 நாள் மீட்டிங் நடத்துனதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? हम परमेश्वर का धन्यवाद करेंगे. 3 दिन का प्रार्थना जो चलाया, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. सब मिलकर आप धन्यवाद करें. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, स्तुति करें, परमेश्वर की स्तुति करें. நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. 3 दिन का जो प्रार्थना अच्छा से चलाया उसके लिए நன்றி धन्यवाद. சொல்றேன் ஆண்டவரே. இவங்களுக்கு முன்னால நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன், நன்றி उसके செலுத்துறேன், सामने हम நன்றி आपको செலுத்துறேன். धन्यवाद कहते हैं, धन्यवाद कहते हैं, धन्यवाद कहते हैं परमेश्वर. இதெல்லாம் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ये परमेश्वर के लिए बहुत आवश्यकता है. ஆமென். आमीन. அதனால தான் நான் காலையில இதோட ஒரு வாரமா நன்றி செலுத்தினே இருக்கிறோம். நாங்க ஒரு வாரமா செஞ்சினே இருக்கிறோம் இதை. क्योंकि एक हफ्ता से हम ये जो है निरंतर करते रहते हैं. காலையில நானும் சாம அங்க ஆராதனை பண்ணியிருந்தோம் சர்ச்சில். पासवान जी और शाम सुबह वहाँ पे प्रार्थना करके आए हैं. அங்கேயும் சொன்ன ஆண்டவரே, இந்த 2 நாள் மீட்டிங்கு பெரிய அற்புதங்களை செஞ்சீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. परमेश्वर आपको धन्यवाद. 2 दिन का प्रार्थना में आप अद्भुत से किया, इसलिए बहुत धन्यवाद. நிறைய ஆண்டவர் அறியாத மக்கள் வந்தாங்க பாருங்க. और बहुत सारे अनजान लोग भी आए थे. என்ன விஷயம் தெரியுமா? அது क्या विषय है? சும்மா வந்துருவாங்களா? क्या खाली पीले आएंगे? ஆமா, ரட்சிக்கப்பட்ட மக்களே வர மாட்டீங்க. क्योंकि उधार पाए हुए लोग नहीं आते हैं. அப்போ ரட்சிக்கப்படாத மக்கள் சபைக்குள்ள அந்த ஜெபத்துக்குள்ள வந்து உட்காரணும்னா தேவனுடைய கிரியையெல்லாம் நடக்காது. क्योंकि उधार पाए हुए व्यक्ति नहीं आते. बिना उधार पाए हुए व्यक्ति अगर आके वहां पर प्रार्थना में बैठते हैं तो ये परमेश्वर की कृपा के बिना वो नहीं होगा. அதனால தான் அவர் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். इसलिए हम परमेश्वर को धन्यवाद कर रहे हैं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அது ஏன் சொல்றேன்னா, मैं क्यों कहता हूँ, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இங்க ஜெபம் பண்ணியிருந்தோம். சனி ஞாயிறு தான் நடந்துச்சு. சனி ஞாயிறு தான் நடந்துச்சு இந்த கூட்டம். और वहाँ पे हम यहाँ पे शुक्रवार को प्रार्थना किया था और वहाँ पे शनिवार और रविवार को प्रार्थना हुआ था. வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு 12 தான் அந்த ஸ்டேஜ் போடுறவங்களாம் வந்தாங்க. और शुक्रवार को जो 12 மணிக்கு शुक्रवार को जो वहाँ पे रात को 12 बजे जैसा 11-12 बजे जैसा वहाँ पे वो स्टेज लगाने के लिए आए थे. நான் கூட விஷால் அப்புறம் இன்னும் 2 பேரெல்லாம் வர சொன்னேன், அன்னைக்கு நைட்டு வாங்க கூடன்னு. और विशाल और 1-2 जन को आने के लिए मैंने कहा था. அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் அப்புறம் அவங்கள கூப்பிடல, நாங்களே சேர்ந்து பண்ணிட்டோம்.
और उन्होंने इंतजार भी किया था, लेकिन वहां पे मिलके हम सब ने किया। ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு ஜெபம் நடந்துச்சு இங்க. और यहाँ पे शुक्रवार को प्रार्थना चल रहा था। எனக்கு வேற சொன்னாங்க விகாஸ் ஆக்ஷன் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. और तभी विकास को लेके आ रहे करके फोन किया था। சரி வரட்டும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். मैंने कहा था हाँ ठीक है लेके आओ। நான் வண்டியில வரும்போது அந்த பாதி தூரம் வரும்போது சொன்னாரு ஜெபம் பண்ணு, கண்டினியூஸா அவங்கள 2-3 நாள் வரவை, அப்போதான் அது சரி பண்ணுவேன் அப்படின்னாரு. और तभी मैंने प्रार्थना में सुना कि वो प्रार्थना करे और निरंतर उनको 3 दिन आने के लिए कहा, तभी ठीक हो जाएगा करके कहा। சரிங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணேன். और ठीक है परमेश्वर करके मैंने அந்த प्रार्थना அம்மா किया। வந்து 500 காணிக்கை கொடுத்தாங்க எனக்கு. और उनका माता जो 500 रुपया दान भी दिया। அந்த காணிக்கையை வச்சு தான் அன்னைக்கு நைட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நான் மிக்சர்ஸ் மிக்சர் அந்த ஸ்நாக்ஸ், ஏன்னா 6-7 பேர் வராங்க, அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லா டீ, நைட்டு ஃபுல்லா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த பாருங்க. वो जो दिया हुआ 500 रुपया मैंने उनके लिए जो भी नाश्ता पानी और चाय का व्यवस्था करके दिया था रात को। வருது, ஆனா நிறைய நிறைய செலவுகள் இருக்குது ஊழியங்கள்ல. और दान तो आता है, लेकिन उससे भी अधिक खर्चा भी है सेवा में। அது மட்டும் இல்ல, நம்ம 2 நாள் ஆட்டோக்கு காசு கொடுக்குறோம். और 2 दिन हम ऑटो के लिए पैसा दिए। இப்பயும் ஆட்டோ காசு கொடுக்குறோம். अब भी हम ऑटो के लिए पैसा देते हैं। 15,000 ரூபாய்க்கு வாடகை கட்டுறோம். हम 15,000 यहाँ पे भाड़ा भी भरते हैं। எல்லாமே தேவன் கிரியை செய்து வர வைக்கிறார். क्योंकि हर एक कार्य को परमेश्वर पूरा कर रहे हैं। சபையிலும் 1-2 பேர் நம்மளுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க இந்த மீட்டிங்காக. और कलिसिया में 1-2 जन भी हमें दान देते हैं मीटिंग के लिए। ஆனா தேவன் எல்லாத்தையும் சரியா செய்யறான்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. लेकिन परमेश्वर सारे कुछ अच्छे रीति से पूरा कर करके हम आपको कह रहे हैं। மறுநாள் பாருங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் திண்டிவனத்துல வச்சும் ஒண்ணுமே கையில நாளை காலைல போறோம்னா நைட்டு 9 மணி வரைக்கும் என்கிட்ட நயா பைசா இல்ல. और दूसरे दिन वहाँ पे प्रार्थना दिंडीवारम में रखा था, पासवान का मीटिंग है, लेकिन रात को 9 बजे हो गया, सुबह जाना है, लेकिन 1 पैसा भी नहीं था। ஆனா ஜெபம் பண்ணினே இருந்தேன். लेकिन हम प्रार्थना में थे। ஆனா தேவன் ஒரு சில பேர்கிட்ட அப்படியே கிரியை செய்து அன்னைக்கு போறதுக்கான எல்லா ஏராளமான அதுக்கு தேவையான எல்லா காணிக்கையும் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. लेकिन कुछ लोगों के द्वारा परमेश्वर ने कार्य किया और उसमें जो भी आवश्यकता था वो सारे कुछ को पूरा किया परमेश्वर। என்ன சொல்லனா உங்களை பலுக பண்ணுவேன் பெருக பண்றேன்றாரு. यहाँ पे आपको मैं फलबंद करूंगा और बढ़ाऊंगा करके कह रहा அது है। மாத்திரம் இல்ல, உங்களுக்கு பாருங்க போன வருஷத்து 10ஆம் வசனம், போன வருஷத்து பழைய தானியத்தையும் சாப்பிட்டு புதிய தானியத்தையும் இடமுண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் அப்படின்னு और போட்டுக்கிறார். यहाँ पे कहा गया कि तुम रखे रहे पुराने अनाज को खाओगे और नए के रहते ही पुराने को निकालोगे करके कह இந்த रहा है। சத்ருவை விளக்குனது மாத்திரம் இல்ல, सिर्फ शत्रु को भगाना ही नहीं है, நம்முடைய வாழ்க்கையில நிரப்புவார், நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கை தேவைகளை சந்திப்பார். और हमारे जीवन में बहुत सारे कार्य को वो पूरा करेंगे। எது எல்லா குறையும் மாத்திடுவார். सारे कमी घटी को वो बदल देंगे। ஒண்ணு சத்ரு எடுத்துட்டாருன்னா सारे शत्रु को एक बार निकाल लिया நம்ம எல்லாம் तो சேர்ந்துருவோம். हम परमेश्वर के साथ मिल जाएंगे। தேவன் நம்ம கூட உலாவுவார். परमेश्वर हमारे संग வாசிக்கிறேன் பாருங்க 14ஆம் வசனம், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரசிப்பது இல்லை. 11 में कहता है और मैं तुम्हारे बीच अपना निवास स्थान बनाए रखूंगा और मेरा जो तुम में घृणा नहीं करेगा। பாத்தீங்களா, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். और मैं तुम्हारे मध्य चला फिरा करूंगा और तुम्हारे परमेश्वर बना रहूंगा और तुम मेरी प्रजा बने रहोगे। என்னன்னா கர்த்தர் நம்மோட கூட தான் இருப்பாராம். परमेश्वर हमारे साथ ही रहेंगे, நம்மோட கூட சுத்தி சுத்தி நம்மள வருவாரு. हमारे साथ साथ ही रहेंगे, घूमेंगे, நம்மளை விட்டு போவே மாட்டாரு. हम छोड़ के नहीं जाएंगे। ஆமென். आमीन। அவருக்கு வேற எங்கேயும் போறதுக்கு மனசு இருக்காது. वो कहीं और जाने का मन नहीं है उनको। நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம செயல்பாட்டுல தான் ஒரு கவனத்தை வச்சிருக்கிறாரு. वो हमारे जीवन में, हमारे परिवार के जीवन में, हमारे चारों ओर रहने के लिए वो कह रहे हैं। பிறகு நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையில இருந்தபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்றார். यहाँ पे 13 में कहता मैं तो तुम्हारे बहुत परमेश्वर यहोवा हूँ जो तुमको मिस्र देश से इसलिए निकाल ले आया कि तुम मिस्रियों के दास ना बने रहे, और मैंने तुम्हारे जुओं को तोड़ डाला है और तुम को सीधा खड़ा करके चलाया है। பழச ஞாபகம் படுத்துறாரு. ये पुराना चीजों को यहाँ पे याद दिला रहे हैं। ஏற்கனவே உங்களை எப்படி வச்சேன் பாரு.
आपको कैसे रखा आप देखिए, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து और मिस्र से आपको बाहर लेके आके உங்கள் தலையை நிமிர்த்து நிற்க பண்ணின கர்த்தர் நான். और आपको कमर को सीधा करके रखने के लिए मैंने कहा। உங்களையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் இன்னைக்கும். आज भी आपका सिर जो है உங்க खड़ा ஃபேமிலியை தலை நிமிர்ந்து நிக்க பண்ணுவாரு. आपका जो सिर को जो परिवार को जो झुकाएगा ना वो खड़ा रखेगा। அப்படின்னா நான் தலை குனிஞ்சு வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? और सिर झुका के जीने का क्या मतलब है? பிரச்சனையோட வாழ்றவன் தான் தலை குனிஞ்சுன்னு வாழ்வான். क्योंकि समस्या के साथ जो जिएंगे वो झुक के जिएंगे। பிரச்சனை இல்லாத தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் लेकिन बिना समस्या के साथ जो परमेश्वर से आशीष हुआ मनुष्य, அவர் சந்தோஷமா தலை நிமிர்ந்து வாழ்வான். क्योंकि अपना सिर उठा के वो खुशी से जिएगा। அதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் தலையை நிமிர பண்ணுவேன். इसलिए परमेश्वर நிமிர பண்ணின கர்த்தர் நான். इसलिए परमेश्वर कहता मैं तुम्हें सीधा खड़ा करूंगा। ஆமென். கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவார். परमेश्वर आपको सीधा खड़ा करेगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு கூனி குறுகி இருக்கலாம். இன்னைக்கு கூனி குறுகி வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி இருக்கலாம். आज हो सकता है आपका जीवन में कोई समस्या के साथ आप झुका हुआ हो। இந்த ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி உங்களுக்கு சொல்றாரு, எனக்கெல்லாம் நிறைய அற்புதம் செய்யற மாதிரி உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்து உங்களை நிமிர்ந்து வாழ வைப்பார். लेकिन आज ये अगस्त महीना परमेश्वर आपको कहता है कि आपका वो जो झुका हुआ जीवन में से परमेश्वर आपको वो खड़ा करके चलाएगा और समस्या को दूर करेगा। விசுவாசிங்களா? அத आप विश्वास करते हैं? விசுவாசிங்க. आप विश्वास करें। தேவன் சொன்னார்னா அது அவர் செய்வார் சார். और परमेश्वर जो कहा वो पूरा करेगा। அதுதான் சொல்றேன், அந்த நம்ம இதெல்லாம் விசுவாசிக்கணும். ये सब हमको विश्वास करना है। ஆமா, தலை நிமிர்ந்து என்ன நடக்க பண்ணுவார். हमारा सिर उठा के वो हमें चलाएगा। சரி, இன்னொரு 2-3 வசனம் வாசிச்சிட்டோம். और एक दो वचन हम पढ़ेंगे। பாருங்க, 2 சாமுவேல் दूसरा सामुएल 22 2 சாமுவேல் 22. இது தனிப்பட்ட மணி. இது வந்து ஃபேமிலியை பத்தி பேசுறாரு. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம் சேர்ந்து செயல்படுறத. இங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துருவை துரத்துறத இப்போ வாசிக்க போறோம். अभी तक हमने देखा था कि जैसे परिवार में और एकता में यहाँ पे बात कर रहा था, लेकिन अकेले मनुष्य में कैसे शैतान को भगाना अभी हम देखेंगे। 2 சாமுவேல் दूसरा सामुएल 22ஆம் அதிகாரம். और उसका 22 अध्याय। புரியுதா நான் சொல்றது? आप समझ रहे हैं? சார் புரியுதா சார்? आप लोग समझ रहे हैं? கொஞ்சம் சொல்லுங்க சார். थोड़ा आप बोलिए। ஆமென். आमेन। 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 37 இருந்து 41 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. और 22 अध्याय और 32 से लेकर हम இது வந்து 40 तक அங்க पढ़ेंगे। வந்து சேர்ந்து ஒரு ஃபேமிலியை பத்தி பார்த்தோம். अभी हम परिवार के बारे में हम देखा, இங்க சிங்கிள் மேன் கூட வாழ்க்கையில கூட சத்ருவை துரத்துறார் கர்த்தர். लेकिन यहाँ पे अकेले जीवन में भी परमेश्वर जो शैतान को भगा रहे हैं। பாருங்க, சங்கீதக்காரன் தாவீதை பத்தி பேசுறது. இது தாவீதை பத்தி பேசுறோம். यहाँ पे दाऊद के बारे में बात करता है। 22 37 இருந்து 41 வரைக்கும். கர்த்தர் 37 இருந்து 41 வரைக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின் தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறியடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடக்க அடிக்க பண்ணினீர். நான் என் பங்கஞ்சரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடாரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். 37 41 வரைக்கும். 37 से लेकर हम 41 तक पढ़ेंगे। यहाँ पे कहा है, तू मेरे पैरों के लिए स्थान चौड़ा करता है और मेरे पैर नहीं फिसलते। मैंने अपने शत्रुओं का पीछा करके उनका सत्यानाश कर दिया और जब तक उनका अंत ना किया तब तक ना लौटा। मैंने उनका अंत किया और उन्हें ऐसा छेद डाला है कि वे उठ नहीं सकते, वरन वे तो मेरे पांवों के नीचे गिरे पड़े हैं। तूने युद्ध के लिए मेरी कमर बलबंद की है और मेरे विरोधियों को मेरे ही सामने परास्त कर दिया। तूने मेरे शत्रुओं की पीठ मुझसे दिखाई ताकि मैं अपने बैरियों को काट डालूं। आमीन। பாருங்க, 40ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 40 हम सिर्फ 40 पढ़ेंगे। யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடக்கடிக்க பண்ணினீர். यहाँ पे कहता है, तूने युद्ध के लिए मेरी कमर बलबंद की और मेरी
विरोधियों को मेरे ही सामने परास्त कर दिया। நம்ம வாழ்க்கையில வருகிற எதிரி எல்லாம் हमारे जीवन में सारे जो शैतान எல்லா शत्रु है, எதிர்ப்புகளை எல்லாம் जो भी शत्रु लोग தேவன் நமக்கு பலத்தை கொடுத்து परमेश्वर में बल दे के அதையெல்லாம் முறியடிக்கும்படி உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராம். वो उनको परास्त करने के लिए आपको लिए कार्य करेंगे। ஆகவே நீங்க சிங்களா இருந்தா கூட கடவுளோட கூட நீங்க சிங்களா இருக்கும் போது கூட आप परमेश्वर के साथ अकेले भी जब रहेंगे तो தனியா சந்திக்கும் போது வெளியே போய் வேலையில காரியங்களை சந்திக்கும் பொழுது आप कुछ कार्य में अगर कोई खोज में अगर है भी तो அங்கேயும் உங்க கூட இருந்து என்ன பண்றாரு, वहां भी आपके साथ रह के क्या कर रहे हैं, உங்களுக்கு எதிராக வருகிற எல்லாத்தையும் மடக்கடிக்க பண்ணி அதை நிர்மூலமாக்குறார். சத்ருவை நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறார். क्योंकि वो जो परमेश्वर आपको जो बल दे रहा है उनको ताकि परास्त करके और शत्रु को हरा सके। என்ன சொல்ல வரோம் இந்த காலை வேளையில, आज के सुबह में क्या कह रहा हूँ, நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை தேவன் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, எல்லாத்தையும் நிர்மூலமாக்குவார் தான் சத்தியம். क्योंकि हमारे जो विरोध में जो भी शैतान है, जो शत्रु है, वो परमेश्वर हमारे साथ होने से हमारे तरफ वो देख नहीं सकता है। பாருங்க, நம்ம பிரச்சனையெல்லாம் மாத்தி போட்டுருவாரு. हमारे समस्या को वो बदल देंगे। அதான் உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை உனக்கு முன்பாக நான் ஒப்பு கொடுப்பேன்றார். क्योंकि आपके विरोध में रहने वाला शत्रु है, शैतान है, आपको वो आपको वो स्तुति करेगा। இன்னொரு வசனம் டக்குன்னு, और एक वचन 2 நாளாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 2 நாளாகும் புஸ்தகம், இது என்ன சொல்றதுங்க ஹிந்தில? दूसरा इतिहास 6:34. और उसका 6:34। 6:34. दूसरा इतिहास 6:34। இது என்னன்னா, ये இது क्या இது कहता என்னன்னா சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டுறாரு. और सोलोमन जो है बहुत बड़ा कलीसिया बना रहा है। பெரிய ஆலயத்தை கட்டுறாரு. ये बहुत बड़ा कलीसिया बना रहा है கட்டி பாட்டு எல்லாரையும் வர வச்சு பாட்டு பாடி ஆராதனை எல்லாம் பண்றாரு. और सब लोग को बुला के अच्छा से आराधना कर रहा है பலியெல்லாம் செலுத்துறாரு. और बलि चढ़ा रहे हैं। பலினா பெரிய பெரிய 1000கணக்கான ஆடுகள் அந்த மாதிரி பலியில செலுத்துறாரு. और बलि मतलब सिर्फ वो हजारों संख्या से जो है भेड़ बकरी ஆராதனை பண்ணி பிரதிஷ்டை பண்றாங்க. और आराधना भी यहाँ पे कर रहे हैं। அதுக்கப்புறம் நடுவுல அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. और बीच में वो प्रार्थना करना शुरू किया। அந்த ஜெபம் தான் 6ஆம் அதிகாரத்துல முழுமா அந்த ஜெபம் இருக்குது. 6ஆம் அதிகாரம் முழுதும் அவருடைய ஜெபம். और 6 अध्याय में पूरा के पूरा उसका प्रार्थना है। எப்படி புதிய ஏற்பாட்டுல 17 யோவான் 17ல முழு ஜெபத்தை இயேசு பண்றாரு. जैसे नया नियम में यूहन्ना 17 में वहाँ पे पूरा यीशु मसीह प्रार्थना के बारे में कह रहे हैं। உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் பண்றாங்க. आपके लिए, मेरे लिए और आने वाले लोगों के लिए, सबके लिए वो प्रार्थना कर அதே रहे மாதிரி हैं। ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டு उसी प्रकार उसने बहुत बड़ा एक मंदिर அங்க बना ஜெபம் के பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? वहाँ पे क्या प्रार्थना कर रहा இங்க है, வந்து ஜெபிக்கிற வேண்டிக் கொள்ளுகிற வர மக்களுக்கு எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லிட்டு பல காரியங்களை சொல்லி ஜெபம் பண்றாரு. और आए हुए सारे लोग को जो भेंट चढ़ा रहे सारे लोग को बड़ा आशीर्वाद हो करके वो प्रार्थना कर रहा है। அதுல நடுவுல 34ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. और वहाँ पे बीच में 34 वचन में एक बात कहता है। எப்படி தேவன் 28ஆம் அதிகாரம் உபாகமம் புஸ்தகம் 1ல இருந்து 14 வரைக்கும் ஆசீர்வாத வாசனத்தை சொல்லி जैसे व्यवस्था विवरण जो है 28 अध्याय 1 से लेकर 14 में आशीर्वाद के वचन कहते हैं, ஒரு 7ஆம் வசனத்து நடுவுல சொல்லி சத்துருவை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரோ, और शैतान जो है जैसे 7 वचन में कहते हैं, शैतान भी तुम्हारा जो है स्तुति करेंगे அது करके। போல இந்த தேவாலயத்துல வரவங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடி நடக்கணும். और परमेश्वर में ये सारे कुछ जो है पूरा होगा। ஆனா இந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறார். यहाँ पे एक विषय रखते हैं, நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கு உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக விண்ணப்பம் பண்ணும் போது, यहाँ पे कहता है விண்ணப்பம் பண்ணினால் जब तेरी प्रजा के लोग यहाँ कहीं तू उन्हें भेजे जहाँ अपने இல்ல 34 34 जब तेरी प्रजा के लोग जहाँ कहीं तू उन्हें भेजे वहां अपने शत्रुओं से लड़ाई करने को निकाल जाए और इस नगर की ओर से तू ने चुना है और इन भवन की ओर जिसे मैंने तेरे नाम का बनाया है मुंह किए हुए तुझसे प्रार्थना करे। என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்தை கட்டிட்டேன், मैंने ये जो भवन को बना लिया, मंदिर இந்த को बना ஆலயத்துல लिया, வந்து ஜெபிக்கிற மக்களுக்கு ये यहाँ प्रार्थना करने वाले लोगों के लिए இந்த ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே என் சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தின்படியே நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறார். और यहाँ पे वो प्रार्थना करा अपने शत्रु को जिस प्रकार हम हराएंगे और उस प्रकार जब हम प्रार्थना करेंगे उसी प्रकार आप यहाँ पे पूरा करके कहता है। அந்த விண்ணப்பத்துக்கும் நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே। और उस
उस विषय के लिए भी आप हमें उत्तर दे करके परमेश्वर कह रहा है। என்ன பாருங்க, ஒரு ஒரு எப்படி ஆண்டவர் எப்படி எழுதி வச்சுக்கிறார் பாருங்க. जिस प्रकार यहाँ पे परमेश्वर का वचन में लिखा गया है, நம்ம வந்து இது இவ்வளவு பெரிய புஸ்தகம், கடவுள் இவ்வளவு நம்மளுக்கு அற்புதமா தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறாரு. कितना अद्भुत रीति से परमेश्वर का वचन हमें सिखा रहा है அற்புதமான சபையை கொடுத்திருக்கிறாரு. और अद्भुत रीति से कलीसिया இவ்வளவு दिया है। அற்புதமா கேட்கிறோம். हम अद्भुत रीति से सुन रहे हैं। இத வச்சுட்டு நம்ம தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. इसको रख के हमें कोई हरा नहीं सकता है। பாருங்க எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. किस प्रकार यहाँ पे प्रार्थना कर रहा இந்த है। சபைக்குள்ள வர அத்தனை பேருக்கும் எல்லா காரியம் நடக்கணும். और यहाँ पे आए हुए कलीसिया में सारे लोग को जो है पूरा कार्य को पूरा होना। ஒருவேளை அவங்க வாழ்க்கையில எதிரி வரும்போது, சத்துரு வரும் பொழுது, அவங்க எதிரியை விட்டு செயல்படும் பொழுது அதுலயும் உங்களுக்கு ஜெயம் தரணும் தாங்க. और उस किस समय अगर शैतान अगर उनके जीवन में आता है, शत्रु उनके जीवन में आता है, तो उस समय भी उनको सहायता और मदद करना करके कह रहा है। அந்த விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுங்க ஆண்டவரே. और उस प्रार्थना का उत्तर दे परमेश्वर करके कह रहा இதை है। நம்ம கேட்கிறோம். இதுக்கு நம்ம கேட்கிறோம். अभी हम उसको सुन रहे हैं। எதுக்கு இது கேட்கிறோம்? क्यों उसको सुन रहे हैं? என்னுடைய சத்துருவையும் கர்த்தர் ஜெயத்தை தருவாரு, எதிரியை முறியடிக்க எனக்கு உதவி செய்வார். क्योंकि मेरे शत्रु में से परमेश्वर मुझे विजेता देगा और उनके बीच में मुझे जय देगा। நான் சபைக்குள்ள வந்து இந்த விண்ணப்பத்தை கேட்கும் போது இந்த விண்ணப்பத்துக்கு எனக்கு உதவி செய்வார். और मैं इस वचन को आगे कलीसिया में जब सुनूंगा, उस वचन के अनुसार मेरे जीवन में कार्य करेगा। ஆமென். आमेन। சரி, இன்னொரு வசனம் சங்கீதம் புஸ்தகம் 89 और भजन संहिता में देखेंगे 89 80 का 89 हम देखेंगे। भजन संहिता 89 பஜன் சங்கீதா 89 20 24 4 வசனம் வாசிக்கிறேன். भजन संहिता उसका 20 24 89 20 से लेकर 24 तक வாசிக்கிறேன் பாரு. இது வந்து தாவீது வந்து தேவன் எப்படி தன்னுடைய சத்துருக்களை விரட்டுறதுக்கு கிருபை கொடுக்கறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேவன் எப்படி தன் சத்துருக்களை விரட்டுவதற்கு தனக்கு கிருபை தரான்னு சொல்லிட்டு அத சொல்றாரு. இங்க यहाँ पे परमेश्वर कैसे यहाँ पे शत्रु को हरा के उसको दाऊद को यहाँ पे विजय दे करके उसके बारे में कहता है। ஏன் இல்ல அவர் சொல்ல, கடவுளே கர்த்தரே அவங்ககிட்ட சொல்றாரு. கர்த்தரே அவங்ககிட்ட சொல்றாரு. परमेश्वर उसको कह रहा है। என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் சொல்றார் பாருங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்திலே அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு கூட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நாயக்கட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடக்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மைக்கும் என் கிருபையும் அவனோடு கூட இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். यहाँ पे जो है परमेश्वर जो दाऊद के बारे में कह रहे हैं, दाऊद को इस प्रकार कहते हैं परमेश्वर, मैंने अपने दास दाऊद को लेकर अपने पवित्र तेल से उसका अभिषेक किया है, मेरा हाथ उसके साथ बना रहेगा और मेरी भुजा उसके दृढ़ रहेगा, शत्रु उसको तंग करने ना पाएगा और ना कुटिल जन उसको दुख देने पाएगा। मैं उसके शत्रु को उसके सामने से नष्ट करूंगा और उसके बैरियों को विपत्ति डालूंगा, परंतु मेरी सच्चाई और करुणा उस पर बनी रहेगी और मेरे नाम के द्वारा उसका सिंह ऊंचा हो जाएगा। आमीन। இப்ப கேக்குறேன், இது தாவீது கிட்ட சொன்னாரா, இப்ப நம்ம கிட்ட சொல்றாரா? ये दाऊद के लिए कह रहा है या हमारे लिए कह रहा है? யார்கிட்ட சொல்றாருங்க? ये किसके लिए कह रहा है? தாவீது கிட்ட சொன்னாரு, எழுதிக்கிறாரு. यहाँ पे कहते हैं दाऊद के लिए कह रहा हूं करके लिखा गया है। இப்ப அதை நான் வாசிக்க வைக்கிறாரு. अभी हम पढ़ रहे हैं इसको। இப்ப யாருக்கு அது சொல்றாரு? अभी किसको कह रहा है? சரி, யாருக்கு சொல்றாரு இத? अभी किसको कह रहा है? தாவீது கிட்ட சொல்றது தான் ஏன் உங்ககிட்ட பிரிட்டோ கிட்டயும் சொல்றாரு, இங்க இருக்கிற விஜய் கிட்டயும் சொல்றாரு, இங்க இருக்கிற ஏமா சிஸ்டர் கிட்டயும் சொல்றாரு. நான் உன் கூட இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன், உன் சத்துருக்களை முறியடிப்பேன், நான் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த கால வேளை இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா சொல்றாரு. யாருமே ஆமென் சொல்ல மாட்டேங்க. जैसे वचन में कह रहा है, यहाँ पे दाऊद के लिए लिखा गया है और दाऊद के लिए किया, उसी प्रकार जब आज हम इसको पढ़ते हैं, ये मेरे लिए भी कहता है, आपके लिए भी कहता है, यहाँ पे सुनने वाले आए हुए सारे लोगों के लिए कहता है कि मैं आपके साथ रह के विजेता दूंगा करके சொல்றாரு. என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்தேன். यहाँ पे कहता मैंने अपने दास दाऊद को लेकर
ஆமா பிரிட்டோவை கண்டுபிடிச்சாரு. और यहाँ पे कहता है कि मैं जो है दानियल யார को கண்டுபிடிச்சாரு? पकड़ लिया हूं। கண்டுபிடிச்சாராமா? சரளமா क्या आपको चुन लिया है? கடவுள் வந்து உங்களை கண்டுபிடிச்சாரு. परमेश्वर आपको चुन लिया है। அப்ப தாவீதை கண்டுபிடிச்ச மாதிரி சாராளாமாவை கண்டுபிடிச்சாரு. और जिस प्रकार दाऊद को उसने चुना उस प्रकार आपको भी उसने चुना அது है। மட்டும் இல்ல, நீர் அவனை அபிஷேகம் பண்ணி வித்தீர். அபிஷேகம் பண்ணாராம் தாவீதை. और दाऊद को जिस प्रकार अभिषेक किया था, உங்களை என்னையும் இந்த ஊழியத்துக்காக இந்த வாழ்க்கைக்காக அபிஷேகம் பண்ணிருக்கிறார் கடவுள். आपको और मुझे इस काम के लिए सेवा के लिए परमेश्वर ने अभिषेक किया है। சும்மா யாரையோ தாவீது இல்லைங்க, இங்க உங்களை போடுங்க இந்த இடத்துல. आप दाऊद का जगह में आप अपने आप को डालिए। இங்க யார் யார் பேரோ அந்த பேரை போட்டு படிங்க. அவர் உங்க அதுல இருக்கிற மாதிரி உங்க கூட இருப்பார். அவர் वो पढ़ते समय वो जो दाऊद की जगह में अपने नाम लगा के पढ़िए, आपके साथ वो आपके साथ रहेगा। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றாரு சத்ரு அவனை 22 வசனம், சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நாயக்கட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அப்படின்றாரு. यहाँ पे कहता है अपने उस शत्रुओं को उसके सामने से नष्ट कर डालूंगा और उसके बैरियों को विपत्ति डालूंगा करके। ஆமா பிரிட்டோவை நெருங்க முடியாது. वो हमें नहीं छू सकते। பிரிட்டோ ஊழியத்தை நெருங்க முடியாது. हमारे सेवा को वो नहीं छू सकता। ஊழியத்துல வருகிற மக்களை நெருங்க முடியாது. அவன் திருட்டு பையன். और इस सेवा में आने वाले लोगों को किसी को भी नहीं छू सकता वो। ஹல்லேலூயா. हालेलुया। அத படிக்கும் பொழுது எனக்காக படிக்கணும். அத वो पढ़ते समय अपने आप के लिए उसको पढ़ना है। அதுக்கு தான் வந்து சொல்லுங்க கண்ணை திறக்கணும் சாமி சொல்லுங்க. इसलिए कहना कि आंखों को खोलना है करके। அதான் 119 சங்கீதம் 18 சொல்லுது. और 119 சங்கீதம் 18 और 119 का 18 में कहता है, ஆண்டவர் உங்களுடைய வேதத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். और परमेश्वर का वचन को देखने के लिए मेरे आंखों को खुले। இத பாஸ்டர்களுக்கு நான் போதிக்கிறேன். यही जो है पासवान लोग को सिखाते हैं। சொல்லுவேன், இத சொல்லிட்டு சொல்லுவேன். इसको कहने के बाद मैं कहता ஒரு हूँ। பழைய பாடல் சினிமா பாடல் ஒண்ணுக்குது. और पुराना एक सिनेमा का உங்களுக்கு தெரியாது. सिनेमा है। நீங்களா இந்திக்காரங்க, சில பேர் புது ஆளுங்க. और कुछ लोग नए लोग हैं। பழைய பாட்டு ஒண்ணுக்குது, கண்ணை திறக்கணும் சாமி. इस प्रकार वो गीत है कि கேட்டுக்கிறீங்களா? சாராளாபாக்கு தெரியும் நினைக்கிறேன். आंखों को खोलिए जी करके। அப்ப பைபிள் படிக்கும் போது என்ன பண்ணோம்? கண்ணை திறக்கணும் ஏ சாமி அப்படின்னோம். इसी प्रकार बाइबल पढ़ते समय कहना कि आंखों को खोलिए यीशु जी करके। கோயிலுக்கு வரும்போது ஆண்டவரே இன்னைக்கு கேட்கிற வசனத்தை கண்ணை திறக்கணும் சாமின்னு வரணும். और कलीसिया में आते समय जो भी वचन हम पढ़ेंगे, आंखों को खोलिएगा यीशु स्वामी करके बोलना है। கோயிலுக்கு வரும்போது ஆண்டவரே என் காதை திறக்கணும் ஏ சாமி, என் காதை. और कलीसिया में आते समय ये भी कहना कि मेरे कान को खोलिए करके यीशु जी। பேய் இங்கேயும் உட்காந்துப்பான் காதுல. शैतान यहाँ पे बैठा रहेगा। பேய் இங்க உட்காந்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படி நிறுத்தி வச்சு தெரியாது, அவன் கை வச்சுன்னு தெரியாது. ஆனா क्योंकि நீங்க शैतान அப்பதான் यहाँ पे रहेगा, आपका कान को ढाका रहेगा, आपको आगे पता कोई नहीं नहीं चलेगा। ऐसे ही नींद आएगा आपको। அவன் கை வச்சு தடுக்கிறது தெரியாது யாருக்கும். क्योंकि वो हाथ बंद कर लेगा, किसी को नहीं पता है நீங்களே பாப்பீங்க என்ன சொன்னாரு தெரியலப்பா. क्या कह रहा है, हमें तो पता नहीं चल रहा है करके। அதான் ஆண்டவர் சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன். और जो कान को खोलने वाला परमेश्वर। அவதான் கோயிலுக்கு வரும்போது और कलीसिया में आते समय ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே கண்ணை திறக்கணும் ஏ சாமி, காதை திறக்கணும் ஏ சாமி, என் மனசை திறக்கணும் ஏ சாமி. और इसी प्रकार आपको कहना कि मेरे कान को खोलिए, मेरे आंख को खोलिए, मेरे मन को खोलिए करके यीशु राजा। சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? आप बोल के आए कि नहीं? பாஸ்டர் சும்மா வந்து பவுடர் அடிச்சுன்னு வந்துட்டோம் பாஸ்டர். ऐसे ही तो मैंने खाली पाउडर डाल के आ गया पास्टर जी। ஹலோ, பவுடர் அடிச்சா மட்டும் பத்தாது, सिर्फ पाउडर डालने से சென்ட் काफी அடிச்சா नहीं है। பத்தாது. और सेंट डालने से भी कोई फायदा नहीं है। காதுல சென்ட் அடிக்கணும். अपना जो कान में जो இந்த சென்ட் இல்ல, ये वाला जो सेंट नहीं है। நீங்க வாயை திறந்து கண்ணை திறக்கும் காதை திறக்கணும் ஏ சாமி அப்படின்னும். इस प्रकार अपना मुंह खोल के कहना कि आपने आंखों को खोलना है और कान को खोलना है करके। நிஜம் இதான். இங்கேயும் இங்க வாயில உட்காந்துப்பான், காதுல உட்காந்துப்பான், மனசுல உட்காந்துப்பான், அவன் உட்காந்துக்கிறதே தெரியாது. क्योंकि इसी प्रकार वो अपने कान को, आंख को, मुंह को बंद करके रखेगा, आपको पता नहीं चलेगा। ஆனா தாவீது பாருங்க, लेकिन यहाँ पे दाऊद जो है, தாவீதுக்கு பேசல, எனக்கு பேசுற. दाऊद के खाली नहीं हमारे लिए भी बात कर உன் रहा கூட है। நான் இருப்பேன், आपके எதிரியை साथ में முறிப்பேன். हूँ। मैं शैतान को भगाऊंगा। நான் உன்னை கண்டுபிடிச்சேன், मैं आपको चुन लिया। நான் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். मैं आपको अभिषेक किया हूँ। பயப்படாத, आप डरिए मत, கலங்காத. आप ना डरिए। உன் வீட்டை உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். आपका घर, आपका परिवार में देखूंगा। அல்லேலூயா. हालेलुया। கடைசியாக புதிய ஏற்பாட்டுக்கு போ. கடைசியா नया नियम में 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் हम 5 मिनट और देखेंगे। இங்க பாருங்க, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ये बहुत மத்தேயு 5ஆம் அதிகாரம், मत्ती उसका 5 अध्याय, 5ஆம் அதிகாரம்
मत्ती उसका 5 अध्याय 27-30 வரைக்கும் 27 से लेकर 30 तक। வாசிக்கிறேன். 27-30 வரைக்கும் 5 ओके। வாசிக்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வ காலத்துக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்ய ஆயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். வாசிங்க. अभी हम पढ़ेंगे मत्ती रचित सुसमाचार उसका 5 अध्याय 27 से लेकर 30 तक। तुम सुन चुके हो कि कहा गया था व्यभिचार ना करना, परंतु मैंने तुमसे यह कहता हूं कि जो कोई किसी स्त्री पर कुदृष्टि डाले वह अपने मन में उससे व्यभिचार कर चुका। यदि तेरी दाहिनी आंखें तुझे ठोकर खिलाए तो उससे निकाल फेंक दे, क्योंकि तेरे लिए यही भला है कि तेरे आंखों में से एक नष्ट हो जाए और तेरा सारा शरीर नरक में से ना डाला जाए। यदि तेरा दाहिने हाथ तुझे ठोकर खिलाए तो उसको काट फेंक दे, क्योंकि तेरे लिए यह भला है कि तेरे आंखों में से एक नष्ट हो जाए और तेरा सारा शरीर नरक में से नरक में ना डाला जाए। आमीन। ஐயசாமி சொல்றாரு, यीशु यहाँ पे कहते हैं, இப்போ கை தப்பு பண்ணுச்சுன்னா கையை வெட்டி போட சொல்லிட்டாரு. और हाथ अगर गलत किया तो हाथ को काट के फेंक दे कहता है। கண்ணை தப்பு பண்ணா கண்ணை பிடிங்கி போடுன்றாரு. और आंख अगर गलत किया तो आंख को निकाल के फेंको करके कह रहा है। நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண நிறைய ட்ரிப்பு கண்ணை பிடிங்கி போட வேண்டியது வந்திருக்கும். கண்ணு இருக்காது யாருக்கும். इस प्रकार अगर हम करेंगे तो किसी का भी आंख नहीं रहेगा யாருக்கும் கையும் இருக்காது. और किसी का हाथ भी नहीं रहेगा। இருக்கிறது 2 கை. है तो सिर्फ 2 ही हाथ है। ஒரு நாளைக்கு எத்தனையோ ட்ரிப் போது தப்பு பண்ணுது இந்த கை. एक दिन कितना गलत करता है ये हाथ क्या पता। அப்ப எத்தனை வாட்டி தப்பு கீழ்ச்சி போட்டா கையை யார எல்லாம் மொட்டை கையா இருப்போம், யாருமே கை இருக்க மாட்டோம். किसी का भी हाथ नहीं रहेगा, बिना हाथ के ही रहेंगे। அப்ப என்ன சொல்றாரு, लेकिन यहाँ पे क्या कहते हैं, கண்ணும் கையும் தப்பான மனதை வந்து சிந்திக்கும் பொழுது हाथ और आंख जो है गलत चीजों को अगर मन में अगर सोचता है तो அத அந்த சத்ருவை இயேசுவின் நாமத்தினால உன் மனதை விட்டு உன் எண்ணத்தை விட்டு வெளியே போ சொல்லு. वो शैतान को जो शत्रु को जो अपने मन से वो सारे गलत विचार को जो है मन से भगाई यीशु के नाम से कह रहा है। கண்ணு இப்படி பார்க்க வைக்கதான், கண்ணை பார்க்கிற அந்த கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த மனதை இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே கண்ட்ரோல் பண்ணுங்க. और इस जो गलत चीजें देखने वाले आंखों को जो है आप मन को कहिए कि उसको कंट्रोल करिए, यीशु मसीह के नाम से कंट्रोल करिए, वो आंख को उस जगह से हटाइए। அப்போ சத்ரு வெளியில நம்முடைய மனது எண்ணங்கள்ல வந்து உள்ள பூந்து நம்ம தப்பு பண்ண வைக்கிறான். क्योंकि शत्रु जैसे बाहर से नहीं हमारे मन में रह के विचार में रह के हमें गलत कराना चाह रहा है। அப்பேற்பட்ட சத்ருவையும் ஆண்டவர் ஒண்ணில ஆக்க போறாரு. और उसी प्रकार शत्रु को आपको दिखा रहा परमेश्वर। எப்படி? कैसे? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், मैंने पहले कहा நாங்க 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்கிறோம். हम दोनों ஆண்டவரும் मैं और परमेश्वर ரொம்ப பிஸியா இருக்கிறோம். अभी हम दोनों जो बहुत व्यस्त हैं। உள்ள வந்து சத்ரு பேச முடியுமா? क्या अंदर में शत्रु आके बात कर सकते அத हैं? மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, வேலைக்கிழமான வீட்டுல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. उसी प्रकार आपने बुधवार का दिन जो प्रार्थना करना शुरू कर दिया। ரொம்ப சந்தோஷம், லேடிஸ் எல்லாம் ஜெபம் பண்றீங்க. और जो भी बहन लोग हैं आप प्रार्थना करें, बहुत खुशी है। வேலைக்கிழமை இல்ல புதன்கிழமை கூட ஒரு நாள் கூட பண்ணுங்க, பரவாயில்ல. और सिर्फ शुक्रवार ने आप बुधवार को भी प्रार्थना करें, कोई बात டெய்லி नहीं। கூட உட்கார்ந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. आप प्रत्येक दिन भी प्रार्थना करना शुरू कर दीजिए। நீங்க தேவனோடு கூட இருக்கிற ஃபெலோஷிப் ஆயிட்டீங்கன்னா, आप परमेश्वर के रहने वाला संगति में अगर आ गए तो இந்த கண்ணு காது மூக்கு செயல்படுற தப்பான காரியத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடும். क्योंकि ये कान और मुंह और जो मन जो है करने वाला जो गलत चीजें वो ऑटोमेटिक बदल जाएगा। நீங்க வந்து ஜெபம் பண்ணி அனுப்பி போட்டோ அனுப்பிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜனங்கள்லாம் நல்ல அருமையா ஜெபம் பண்றாங்களா ஆண்டவரே அப்படி நான் ஸ்தோத்திரம் பண்றேன். आप जिस प्रकार प्रार्थना करके आप फोटो को भेजते हैं तो फोटो देख के हम परमेश्वर को धन्यवाद करते हैं कि लोग बहुत ऐसा प्रार्थना कर रहे हैं, परमेश्वर को धन्यवाद देते हैं। சத்துரு நம்முடைய வாழ்க்கையில இருந்து ஒன்றுமில்லாத ஆகணும்னா अगर हमारे जीवन से शत्रु को हटाना है तो நம்ம ஆண்டவரோட கூட ஃபெலோஷிப் பண்ணிக்கணும். हम परमेश्वर के साथ में संगति रखना है। ஆமென். आमीन। அந்த ஃபெலோஷிப் வந்துச்சுன்னா वो संगति अगर आ गया तो குடும்பத்துல ஃபெலோஷிப் வந்துரும். परिवार में भी संगति आएगा கணவன் மனைவிக்குள்ள நல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க. और पति पत्नी में भी अच्छा आनंद और खुशी के साथ रहेंगे। வேதம் சொல்லுது, वचन कहता है உங்கள் சஞ்சலம் தவிப்புகள்லாம் ஓடி போயிடும். आपका உங்கள் ஒரு வசனம் எடுத்துங்க கடைசியா 30 ஏசாயா 35:10.
ஏசாயா ऐसाया 35:10 उसका 35 का 10 देखेंगे। ऐसाया 35 का ஏசாயா 10। 35:10 ஷாத்தா ராமாக்கா ராதா ராபாக்கா 35:10 வாசிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் சத்துருலாம் சஞ்சலம் தவிப்பு சத்துரு எல்லாம் ஓடி போயிடும். और यहाँ पे ऐसाया 35 का 10 में कहता है, यहोवा के छुड़ाए हुए लोग लौटकर जय जयकार करते हुए सियोन में आएंगे और उनके सिर पर सदा का आनंद होगा। हे वे हर्ष और आनंद पाएंगे और सुख और लंबी सांस का लेना जाता रहेगा। ஆமென். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களா நீங்க आप परमेश्वर के चुने हुए हैं, அப்ப ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு சபைக்கு வருவார்கள். और जो भी परमेश्वर चुने हैं वो सियोन के जय जयकार करके சஞ்சல आएंगे। தவிப்பு ஓடி போயிடும். और जो भी आपका சஞ்சல தவிப்பு ஓடி போயிடும். शोक और अभिवाद जो है निकल जाएगा। நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்கும். आपका जो आनंद जो है हमेशा जय जयकार आपके सिर पे रहेगा। அதான் வந்திருக்கிறீங்க. आप इसलिए आए हैं, கர்த்தர் நித்திய மகிழ்ச்சி தலைமையில தங்க வைப்பார். और आपको आनंद नित्य आनंद देगा परमेश्वर। आप சஞ்சல தவிப்பு பிசாசு பிரச்சனை ஓடிடும். आप शैतान का कार्य और शोक जो है दूर चला जाएगा। உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டத்தை கர்த்தர் இந்த 29ஆம் இந்த இந்த ஆகஸ்ட் மாசத்துல எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். और आपके ये अगस्त महीना में सारे आपका समस्या को सारे दुखों को दूर करेगा यीशु के உங்க नाम से। சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். और आपके शत्रु भी आपके सामने झुकेंगे, உங்களுக்கு வெற்றியை தருவார். आपके लिए विजयता देंगे। யார் ஆமென் இல்ல और दूसरा कोई नाम नहीं है। சொல்லுங்க. இந்த பேய வாயில இருக்கிற பேய் போட்டோம். ये जो मुंह में रखने वाला जो शैतान को आप भगाइए। ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். ஏன்னா கடவுள் பேசுறதுக்கெல்லாம் ஆமென் அல்லேலூயா நீங்க சொல்லும்போது அற்புதம் நடக்கும். आप इस परमेश्वर कहते हैं, इसमें परमेश्वर का वचन सो तुम्हें आमेन हालेलुया करके आप जब ग्रहण करेंगे परमेश्वर का अद्भुत होगा। நம்ம எழுந்து நிற்போம். हम सब लोग खड़ा हो जाएंगे। நான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்ல போறேன். एक छोटा सा मैं सूचना आपको देना चाहता हूँ। நம்ம நல்ல ஆவிக்குரிய மக்களா மட்டும் இருந்தா மட்டும் போதாது. हम सिर्फ एक आत्मिक मनुष्य रहना सिर्फ काफी नहीं है, அறிவுள்ள மக்களா இருக்கணும். தேவனை அறிகிற அறிவில் இருக்கணும். और परमेश्वर के ज्ञान में हमें रहना है। அறிவுள்ள மக்களா இருந்தா மட்டும் போதாது. सिर्फ परमेश्वर के ज्ञान में रहना काफी नहीं है, சுறுசுறுப்புள்ள மனுஷனா இருக்கணும். அந்த फुर्ती के साथ हमें काम करना है। சோம்பேறியா இருக்க கூடாது. हमें ऐसे आलसी नहीं बनना है। நீங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி, யாரை கல்யாணம் பண்றீங்களோ, ஆணை கல்யாணம் பண்றீங்களோ, பெண்ணை கல்யாணம் பண்றீங்களோ, चाहे कोई स्त्री शादी हो या कोई पुरुष का शादी हो, ஆவிக்குரிய ஆளா மட்டும் இருந்தா மட்டும் போதாது. सिर्फ आत्मिक में होना काफी नहीं है, அவங்க சோம்பேறியா இருக்க கூடாது. वो कोई आलसी नहीं होना है। ஏன்னா சோம்பேறிய தேவன் எதுவும் செய்ய வைக்க முடியாது. क्योंकि अगर आप आलस बन जाएंगे तो परमेश्वर कुछ नहीं कर सकते। நீங்களும் சோம்பேறியா இருக்காதீங்க. आप भी आलस ना बने। எப்பொழுதுமே தேவன் ஒர்க் பண்ணுங்க. आप कभी भी परमेश्वर के लिए कार्य करते रहिए। ஏன்னா சோம்பேறிய தேவன் எதுவும் செய்ய வைக்க முடியாது. क्योंकि जो आलस बने परमेश्वर उसमें कुछ नहीं कर सकते। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே தேவன் ஆவிக்குரியலா இருக்கலாம், நீங்க ஆவிக்குரிய ஆளா இருக்கலாம், आप அறிவாளியா இருக்கலாம், தேவன் நல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். आप परमेश्वर के संतान हो सकते हैं, आप परमेश्वर को जानने वाला हो सकते हैं, ஆனால் சோம்பேறியா மட்டும் இருக்காதீங்க. लेकिन आप जो है आलस ना बने। நீங்க சோம்பேறியா இருந்தா உங்களை கடவுள் எதுவுமே செய்ய வைக்க முடியாது. क्योंकि अगर आप आलसी बन जाएंगे तो परमेश्वर आपको लेके कुछ भी नहीं कर सकते। இருந்தாலும் தேவன் சொல்றாரு இந்த காலை வேளையில, आज की सुबह परमेश्वर कह நான் रहे हैं, உட்கார்ந்திருக்கும்போது சொல்றாரு, यहाँ पे बैठते समय कह रहे थे, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, मुझे दिखाया இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ये संसार बनाते समय வெளிச்சம் இல்லாத இருந்துச்சான். वो ये अंधारा में था। இல்ல உலகம் எப்படி இருந்தது? ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு, परमेश्वर बनाया संसार, उसके बाद कैसे था? உலகம் இருளா இருந்ததாம். ये संसार पूरे अंधेरा में था உலகம் ஒழுங்கின்மையா இருந்ததாம். और कुछ भी नहीं था। உலகம் வெறுமையா இருந்தது, ஒருமே இல்லாத இருந்தது. कुछ भी नहीं था यहाँ पे। ஆனா தேவன் என்ன பண்ணாரு? लेकिन परमेश्वर ने क्या किया? வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். लेकिन उजाला हो जा करके परमेश्वर ने कहा, வெளிச்சம் வந்துடுச்சு. और उजाला हो गया। ஒழுங்கின்மையா ஒழுங்காக்கினார், சொல்லி சொல்லி ஒழுங்காக்கினார். और सारे कुछ जो है बोलते बोलते उन्होंने सृष्टि किया। அதுக்கப்புறம் வெறுமையா இருந்ததெல்லாம் சொல்லி சொல்லி நிரப்பினார். और जो भी आवश्यकता था वो सारे बोल बोल के उन्होंने उत्पन्न किया। நான் அதனாலதான் பவுல் சொல்றாரு, उसी प्रकार पौलुस எதை कहता है, செய்தால் ஒழுங்கும் கிரியமாய் செய்யுங்கள் அப்படின்றார். और जो भी कर रहा पूरे पूर्ण मन से करिए करके कह இப்ப रहा। நான் சொல்ல போறேன், अभी मैं आपको कह रहा हूँ,
சபை மேல இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் இருள் நீங்குவதாக. अभी मैं कह रहा யாரும் हूँ சொல்ல பாரு. कलीसिया में रहने ஆமென். वाले இருள் நீங்குவதாக. सारे जो अंधेरा दूर हो जाए சபை மேல வெளிச்சம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. और कलीसिया में उजाला यीशु मसीह के नाम से தேவனை குறித்து வெளிச்சம் உண்டாகட்டும். और परमेश्वर का उजाला इनका प्रकट हो. சபை மேல மக்கள் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மை நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒழுங்கின்மை நீங்குவதாக. அதான் இந்த முதல் வசனம் பாருங்க பைபிள்ல முதல் வசனம். ஏன்னா இது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். சொல்லு இதை வாய் திறந்து. பூமியானது இரண்டாம் வசனம் ஒன்னு ஆதியம். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவின் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். यहाँ पे कहता है पृथ्वी बेडल और सुनसान पड़ी थी और गहरे जल के ऊपर अंधेरा था, तब परमेश्वर का आत्मा उजाला के ऊपर मंडराता था. பாருங்க, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. यहाँ पे कहता है कि बेडल था, सुनसान था और अंधेरा था. ஆகவே இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் மேல வெளிச்சம் உண்டாவதாக. यीशु मसीह के नाम से लोगों का ऊपर उजाला आ जाए. ஜனங்கள் மேல எல்லாவித ஆசீர்வாதம் உண்டாவதாக. और लोगों का ऊपर सबका ऊपर आशीर्वाद हो. எல்லா ஒழுக்கம் உண்டாவதாக. सारे लोग को उत्पन्न हो இயேசுவின் நாமத்தினால. यीशु मसीह के नाम से ஜனங்கள் மேல எல்லாவித சுறுசுறுப்பு உண்டாவட்டும் இயேசுவின் நாமத்தினால. यीशु मसीह के नाम से हर एक लोग का ऊपर चंचल हो. இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் மேல கீழ்ப்படிதல் ஆவி உண்டாகட்டும். यीशु मसीह के नाम से हर एक जो है आज्ञाकारिता होने पाए. தேவனுக்கு செவி கொடுக்கிற செவி ஜனங்களுக்கு உண்டாகட்டும். और परमेश्वर के लिए मन देने वाला मन हो. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற கிருபை ஜனங்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. परमेश्वर को पहला स्थान देने वाला ही लोग हो. ஹalleluya. हालेलुया. எல்லா ஒழுங்கின்மை நடக்கட்டும் ஆண்டவரே. और सब कुछ आपके नाम से पूरा हो. எல்லாம் நிரம்பி வழியட்டும் ஆசீர்வாதம். सारे आशीर्वाद उतरने पाए. சுகம் நிரம்பி வழியட்டும். चांगाई उतरने पाए. நன்மை நிரம்பி வழியட்டும். भलाई उतरने पाए. அன்பு நிரம்பி வழியட்டும். आपका प्रेम उतरने पाए. இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से ஒற்றுமையாய் ஜனங்கள் இருப்பார்களாக. एकता में कोई मनुष्य होगा. குடும்பத்துல சமாதானம் நிரம்பி வழியட்டும். परिवार में समाधान को लेके आए. ஹalleluya. हालेलुया. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். हम हाथ उठाए परमेश्वर की स्तुति ஸ்தோத்திரம் करेंगे. இயேசுவின் நாமத்தினாலே. यीशु मसीह के नाम से. இயேசுவின் நாமத்தினாலே. यीशु मसीह के அந்த नाम से. சத்துருக்களுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா. परमेश्वर शैतान आपके सामने உனக்கு झुकेगा விரோதமா करके कहा. எழும்பும் சத்துருக்களை உனக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. आपने कहा परमेश्वर शैतान जो है झुकेगा करके. எல்லா சத்துருக்களையும் பிசாசின் கிரியும் கல்வாரி சிலுவையில நீ தலையை நசுக்கினதுக்காக நன்றி. सारे शत्रुओं को परमेश्वर आपने कालवरी क्रूस पर हरा दिया. பிசாசின் கிரியை அழிக்கும்படி தேவகுமார் வெளிப்பட்டதுக்காக நன்றி. परमेश्वर अपना बेटा दिया. आपने सारा कुछ दिखाया, उसके लिए धन्यवाद. இவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பேய் பிசாசின் கிரியைகள் சத்துருடைய ஆவிகள் இவங்களை செயல்படுத்த வைக்கிற செயல்படாதபடி செயலிழக்க வைக்கிற எல்லா சத்துருடைய ஆவிகள் இவங்களை விட்டு விலகுபடியாக கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. सारे शैतान के कार्य को जो भी कार्य करते हैं उनके जीवन में यीशु मसीह के नाम से हम भगाते हैं. இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இவங்களுக்கு உதவி செய்வாராக. उनका जीवन में कार्य करे. இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, मसीह जीवन बढ़ने के लिए, தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்வதற்கு परमेश्वर के राज्य में बढ़ने के लिए தூய ஆவியானவர் आप सहायता करें परमेश्वर. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். हर एक दिन आप मदद करें परमेश्वर. இவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கட்டும். इनका जीवन एक बड़ा कार्य होने पाए. எல்லாவித பேசப்பட்ட காரியங்கள்லாம் அப்படியே பலிக்கட்டும். हर एक के जीवन में परमेश्वर वो पूरा होने पाए. நன்றி செலுத்துகிறோம். हम धन्यवाद करते हैं. எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். सारे आदर महिमा आपको देते हैं. இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறோம் हम प्रार्थना करते हैं. நல்ல பிதாவே, अच्छे पिता परमेश्वर. ஆமென். आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கேட்டீங்க, அப்படியே தேவ ஸ்பிரிட்லே வாழுங்க. கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். ऐसे परमेश्वर के आत्मा में बढ़िए, परमेश्वर आपके जीवन में बड़ा कार्य करेंगे. நமக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம்
நமக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே, ஒன்றும் வாய்க்காதே, என்றும் ஜெயம்தானே, நமக்கு என்றும் ஜெயம்தான். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. உலகின் அதிபதி சாத்தானை காட்டிலும், உலகின் அதிபதி சாத்தானை காட்டிலும், நமக்குள் இருப்பவர் பெரியவர் அன்றிடோம், இயேசு பெரியவர் அன்றிடோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். இயேசு ராஜாவுக்கு எல்லாருக்கும் ஷாலோம்.